அனைவருக்கும் வணக்கம். எல்ஐசி ஏஜென்ட் ஆகிறதுக்கு என்னென்ன தகுதியெல்லாம் இருக்குது, யாரெல்லாம் ஆகலாம், இதுக்கு படிச்சிருக்கணுமா இல்லை படிக்காமல் உள்ளவங்களும் போகலாமா அப்படின்றத பற்றி ஆசிரியர் சரவணன் நம்ம இணைஞ்சிருக்காரு. அவங்கள்ட்ட இதை பற்றி டீட்டெயிலாக கேட்டு தெரிஞ்சுக்க போகிறாங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம். நம்ம எல்லாருக்குமே நம்ம ஒரு ஜாப் போனோம் அப்படின்னா அதுக்கு செக்யூரிட்டி வேணும் அப்படின்ட்டு ரீசெண்டாக கூட டீச்சர்ஸ் தான் போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. அதே போல் எல்ஐசி ஏஜென்ட் ஆனோம்னா நமக்கு சேலரியை தாண்டி மந்த்லி ஒரு அமௌண்ட் வருது அப்படின்றத நான் கேள்விப்பட்டேன். அதை பற்றி நம்ம ஆசிரியர் சரவணன் சொல்கிறத தாண்டி அது மட்டும் இல்லாமல் ஒரு எல்ஐசி ஏஜென்டாகவும் இருக்கின்றது பெருமையாக இருக்குது. அது எப்படி வருமானம் வருது அப்படின்றத அண்ணன் எப்படி ஏஜென்ட் ஆனாரு, அவருடைய வரலாறு என்ன அப்படின்றத அண்ணனுக்கு கேட்டு தெரிஞ்சுக்கலாம். எப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட்டு எல்ஐசி ஏஜென்ட் ஆனீங்க? சார், அனைவருக்கும் வணக்கம். அதாவது எனக்கு 2009 இந்த வாய்ப்பு கிடைச்சிச்சு. எல்ஐசி ஏஜென்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு கிடைச்சிச்சு. ஸோ அதுக்கான கிளாஸுக்கெலாம் போனோம். ஸோ ஆனால் அந்த காலகட்டத்தில் நம்ம பிஎட் படிச்சுக்கிட்டு இருந்ததுனால அந்த வாய்ப்பை தவற விட்டேன். ஸோ அதற்கு பிறகு அப்படியே ஆசிரியர் பணியிலே தொடர்ந்து வந்துக்கிட்டு இருந்தது. நம்ம பிரைவேட்டில் தான் ஒர்க் பண்ணுறோம் இல்லையா? ஸோ அப்போ வருமானம்ங்கிறது ஒரு சிக்கலான ஒரு விடயம். ஆனா இந்த எல்ஐசிக்கு எனக்கு மீண்டும் இதுக்குள்ள நுழையிறதுக்கு ஒரு ஆக்சிடென்டா நடந்தது தான். ஸோ என்னுடைய டெவலப்மெண்ட் ஆபீசர் சகோதரர் கிருபாகரன் சார், ஸோ அவங்க நான் யதார்த்தமா ஒரு இடத்துல நின்று அப்படியே நிழலுக்கு நின்றுகிட்டு இருக்கும்போது எனக்கு வழிகேட்க வந்தவர் தான். ஸோ எந்த பக்கம் போகணும் இந்த ஊரை கேட்டு எங்கிட்ட எப்படி போகலாம்னு கேட்டவர் தான். ஸோ கேட்கும்போது அவருக்கு வழி சொல்லும் போது அவர்கள் தான் உங்களுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது, நீங்க படிச்சிருக்கீங்க, நீங்க பண்ணலாமே அப்படின்ட்டு நல்லா நம்மளை தெரிந்த நபர் போலவே பேசினாங்க. எனக்கு சரி ஓகே சார் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ அதை பத்தி கேட்கும்போது அப்போ அவங்க சொன்னாங்க, நீங்க இந்த மாதிரி தேவகோட்டையில ஸோ இதற்கான எக்ஸாம் நடக்குது, நீங்க விண்ணப்பிக்கலாம். ஸோ இதற்காக நீங்க மதுரையெல்லாம் போக வேண்டியிருக்கு, இப்போ அதெல்லாம் இல்லை, தேவகோட்டையில இருக்குது, நீங்க வாங்கலே அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஸோ உங்களோட ஆதார் இதெல்லாம் கொடுங்க, நான் அப்ளை பண்ணிடுவோன்ட்டு நான் உடனே கையிலே வச்சிருந்தேன். ஸோ நம்ம எல்லாமே டூப்ளிகேட் ஒன்று வச்சுக்கிறது. ஸோ அதை உடனே கொடுத்தோம். அப்போ உடனே அப்லோட் பண்ணிட்டு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு மெட்டீரியல் எனக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்புனாங்க. ஸோ அதை பார்த்தோம். நம்ம ஏற்கனவே ஒரு காமர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்னால ஸோ அதனால நமக்கு அந்த ஓரளவுக்கு ஐடியா இருந்துச்சுன்னு வச்சுங்களேன். ஸோ அப்போ அந்த தேர்வு போயிட்டு டேப்பில் தான் அந்த தேர்வு நடக்கும். நம்ம அப்ஜெக்டிவ் டைப் கொஸ்டின் தான். ஸோ நம்ம அதை போய் தேர்வு எழுதணும். உடனே பாஸ் ஆகிட்டோம். அதுல இருந்து நமக்கு ஐடி கொடுத்தாங்க. நம்ம அப்படித்தான் எல்ஐசியா அந்த எக்ஸாம் எழுதுறதுக்கு எக்ஸாம் சொன்னீங்களா? அது ஆன்லைன் எக்ஸாம். ஆமா, ஆன்லைன் எக்ஸாம். அது குவாலிஃபிகேஷன் இருக்கா? இல்ல கண்டிப்பா இதுக்கு என்னன்னா டிகிரி படிச்சிருக்கணுமோ. இப்ப நம்ம பிஜி படிச்சிருக்கிறதுனால ஸோ அப்ப பிஜி முடிச்சவங்க தான் இதுக்குள்ள போலாமா அப்படின்னா அப்படிலாம் இல்லை. நீங்க 10th படிச்சிருந்தாலே போதும், நீங்க எலிஜிபிள் தான். ஸோ நீங்க எழுதலாம். எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணா அவங்க நம்ம ஒரு ஏஜென்ட்டா ஒரு ஐடி நம்பர் கொடுத்துருவாங்க. நம்ம அதை வச்சு நம்ம அடுத்தடுத்து இப்ப நம்ம ஐடி போடுற பத்தியா இது மூலம் நானே நானே சித்தப்பாவை பெரியப்பா ஏஜென்டா இருக்கும்போது அவங்க எல்லாம் இங்க அலைஞ்சிட்டு போய் போடுவாங்க, காசு வாங்குவாங்க, பதிவு பண்ணிட்டு ஃபார்ம் கொடுத்துருவாங்கன்னு வச்சுக்கிறேன். நான் நினைச்சது என்னன்னா, எதுக்கு அவங்க போய் அலைஞ்சிட்டு இருக்கிறாங்க, நம்ம வாழ்க்கையும் சொல்லிட்டு இருக்கிறாங்க, நம்ம பணத்தை கட்டணும்னா அவங்களுக்கு லாபம் இருக்குது இல்ல அப்படின்ற மாதிரி நான் கேட்டுட்டு இருந்தேன். இதை பத்தி என்ன சொல்றீங்க? என்ன எதுல நான் பாக்குறப்ப லாபம்? நீங்க மட்டும் இல்ல, இதுல பொதுவா எல்லாருமே நினைக்கிறது இன்னொன்னு எல்ஐசி ஏஜென்ட்னு ஒருத்தவங்க இவர் வந்துக்கிட்டு நம்மளை போட்டு தொந்தரவு பண்ணாரு. நான் அதெல்லாம் அனுபவிச்சிருக்கேன். ஸோ நம்ம ஒரு நாளைக்கு ஒரு 5 பேரை பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருப்போம். ஆனா பிளான் பண்ணி போனோம்னா அந்த 5 பேர்ல ஒருத்தர் போட வைக்கிறதுக்குள்ளேயும் பாடுபடணும் இது. ஸோ அது ஏஜெண்டா இருக்கிறவங்களுக்கும் அதோட வேதனை தெரியும். இதுல நீங்க சொல்றீங்க இல்லையா, ஸோ போறாங்க, இதனால உங்களுக்கு என்ன பெனிஃபிட் இருக்கு அப்படின்ட்டு. ஸோ எதுவுமே பெனிஃபிட் இல்லாம எதுவும் போறது இல்லை இல்லையா? ஆனா அலைச்சல்னு ஒண்ணு இருக்குது. ஸோ அதுக்கு உழைப்பு தான். அந்த நம்ம எந்த அளவுக்கு நம்ம உழைக்கிறோமோ அந்த அளவுக்கு நமக்கு அதுக்கான பெனிஃபிட் இருக்குது. இப்ப ஒரு ஏஜென்ட் நம்ம போய் நம்ம இது ஒரு நாளைக்கு இத்தனை பேரை பார்க்கணும் அப்படின்னு நம்ம முத நாளே ஒரு பிளான் பண்ணிடுறோம். பிளான் பண்ணி இந்த ஏரியால இவங்கள பார்க்கணும் பிளான் பண்ணிட்டு நம்ம போறோம். ஸோ அப்படி போய் அவங்கள்ட்ட பாலிசி பேசுறோம். பாலிசி பேசி அவங்கள கவர் பண்ணியாச்சு. ஃபர்ஸ்ட் கவர் பண்ணி அவங்களுக்கு பாலிசி நம்பர் ஆக்கி கொடுத்தாச்சு. எல்லாரும் என்ன நினைச்சுக்கிறீங்க அப்படின்னா, அந்த ஒரு டைம் அவருக்கு போட்டு கொடுத்த உடனே ஸோ அதோட நம்ம ஏஜென்ட்டுக்கும் அந்த பாலிசிதாருக்கும் உள்ள
அன்னைக்கு முடிஞ்சு போச்சு அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கீங்க. அப்படி இல்லை. சோ அவருக்கு முதல் தரம் அவருக்கு அந்த பாலிசி நம்ம எடுத்து கொடுத்த உடனேயே அந்த பாலிசி அந்த ஏஜென்ட்டுக்கு வந்துட்டு அதன் மூலமாக அவங்க எவ்வளவு பாலிசி போடுறாங்களோ அந்த பாலிசியோட இதை பொறுத்து ஒரு விதமான கமிஷன், ஒரு குறிப்பிட்ட கமிஷன் வந்துட்டு எல்ஐசில இருந்து கொடுக்குறாங்க. சோ அந்த கமிஷன் வந்துடும். இப்ப 1 இயர் பாலிசி இருக்குது, ஆஃப் இயர்லி பாலிசி இருக்குது, அப்புறம் குவார்டர்லி பாலிசி இருக்குது, மந்த்லி பாலிசியும் இதுவும் இருக்குது. சோ எத்தனை வருஷம் அவங்க வந்துட்டு ஒவ்வொரு பாலிசியை பொறுத்து ஒவ்வொரு இயர்ஸ் எத்தனை வருஷம் அவங்க எடுக்கிறாங்க அப்படின்னு இருக்குது. சோ இப்ப இயர்ஸ் ஒண்ணு எடுக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப வந்து நீங்க ஒரு பாலிசியை போடுறீங்கன்னா சோ நீங்க ஃபர்ஸ்ட் இயர் பாலிசி போடுறீங்க, அதுக்கான கமிஷன் வந்துடும். அதுக்கப்புறம் நீங்க 1 இயருக்கு உங்களுக்கும் எனக்கும் உள்ள தொடர்பு வந்துட்டு இருக்காது. அப்ப என்ன நடக்கும்னா நீங்க நேரடியா அடுத்து நீங்க போடக்கூடிய பாலிசி இப்ப முன்னாடிதான் பாத்தீங்கன்னா நேரடியா ஏஜென்ட பார்த்து போறது, இல்லைன்னா எல்ஐசி ஆபீஸ் போய் கட்டுறது அப்படியா. இப்பெல்லாம் மொபைல்லயே ஜிபேலயே கட்டிடலாம். இப்பெல்லாம் ரொம்ப எல்லாமே சுலபமா மாறிடுச்சு. ஆனா மறு வருஷம் பாலிசி வந்து நீங்களே என்ன பண்ணிடலாம், கட்டிடுவீங்க. சோ இப்படி கட்ட போகுது, ஆனா நீங்க கட்ட தவறும் போது உங்களுக்கு ஞாபகப்படுத்துறதுக்கு மீண்டும் வருவேன், உங்களுக்கான பாலிசி டைம் வந்துருச்சு, சோ நெக்ஸ்ட் பாலிசி, சோ நீங்க கட்டிடுங்க. அதை நீங்க நேரடியா ஏன்ட கொடுத்து கட்டினாலும் சரி, இல்ல நேரடியா எல்ஐசி ஆபீஸ் கட்டினாலும் சரி, இல்ல நீங்க ஆன்லைன் மூலமா கட்டினாலும் சரி. சோ அது உங்களுடைய கன்வீனியன்ட். சோ ஆனா உங்களுக்கு ஞாபகப்படுத்துவேன். சோ அப்ப நீங்க என்ன நினைப்பீங்க, நம்ம சித்தப்பா பெரியப்பா போனாங்க, ஏன் போய் அதுகிட்டே இருக்காங்க அப்படின்னு உங்களுக்கு தோணும். சோ இதுல வந்துட்டு ஒரு சர்வீஸ் தான். எல்ஐசிங்கிறது வியாபாரம் அல்ல இது. சோ இதுல பலரும் அது தவறா புரிஞ்சுக்கிறாங்க. இது ஒரு சர்வீஸ். நம்ம ஒரு நபரை வந்துட்டு இந்த எல்ஐசி எடுக்க வச்சுட்டோம் அப்படின்னா இது எனக்கான சர்வீஸுக்கு எனக்கு ஒரு கமிஷன் கிடைக்குது. அதே நேரத்துல நான் அவங்க குடும்பத்திற்கு அவங்க எதிர்காலத்திற்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்திருக்கேன் அப்படிங்கிற அந்த ஒரு சாட்டிஸ்பாக்சன் எனக்கு அமையும். ரைட்டுங்களா? சோ இப்படி அப்ப நீங்க அடுத்த 2வது வருஷத்துக்கான பாலிசி நீங்க கட்டும் போது அதன் மூலமா எனக்கு கமிஷன் கிடைக்கும். அப்போ ஒரு ஏஜென்ட் ஆகணும்னு நினைக்கக்கூடியவங்களுக்கு நீங்க மாதம் கட்டக்கூடியவரா இருந்தாலும் அதற்கு அவர் மாதம் கட்டினாலும் அந்த கமிஷன் நமக்கு ஒரு குறிப்பிட்ட கமிஷன் அது வரும். அதே குவார்டர்லியா இருந்தாலும் வரும், ஆஃப்லியா இருந்தாலும் வரும், ஆனுவலா இருந்தாலும் வரும். சோ இல்ல நீங்க வந்துட்டு பிக்சடு, அதாவது 1 டைம் பாலிசின்னு எடுத்திருப்பீங்க. சோ அந்த 1 டைம் அவர் வந்துட்டு 1 டைம் பாலிசி எடுத்துக்கிறாரு, சோ மொத்தமா கட்டிடுறாரு, முடிஞ்சு வச்சு. அதுக்கப்புறம் அவர் வந்துட்டு மெச்சூரிட்டி டேட் டைம்ல தான் அவர் பாலிசி எடுக்க போறாரு. சோ அப்படி கட்டக்கூடியது இருக்குது. அப்படி கட்டக்கூடிய அந்த ஒரு டைமே நமக்கான கமிஷன் வந்துடும். ரைட்டுங்களா? சோ இப்படியாக அந்த கமிஷன்ங்கிறது இன்கம் என்கிறது இதுல இருக்குது. அது இன்னொரு விடயத்தை நான் சொல்லிடுறேன். பெண்களுக்கு இதுல சப்போர்ட்டிங் அதிகமா இருக்குது. பெண்கள் ஒரு பாலிசிதாரா சேர்ந்தாங்கன்னா அவங்களுக்கான பெனிஃபிட் வந்துட்டு எல்ஐசி வந்துட்டு பெண்களுக்கு அதிகமான ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க. ஸோ அப்படிலாம் இந்த எல்ஐசில வந்துட்டு இன்கம் ஏர்ன் பண்ணக்கூடியதும் மட்டுமல்லாம ஒரு சர்வீஸ் கொடுப்பதோ இன்கம் அப்படிங்கிறது இருக்கு. இதுல வந்து அண்ணன் என்ன சொல்றாருன்னா, நம்ம ஒரு டைம் இன்வெஸ்ட் காசு கட்டிடுறோம் அப்படின்னா கமிஷன் கிடைக்கும். கண்டினியூ ஆகும்னா இது மாதிரி ஒரு மாசத்துக்கு ஒரு 10 பாலிசி பிடிச்சிட்டீங்க அப்படின்னா அது எண்டு 1 இயரா இருக்கலாம், இல்ல வந்து 5 இயர்ஸ் வர அந்த கன்டினியூட்டி இருக்கும். நீங்க 5 இயர்ஸ் வர மந்த்லி கட்டினாலும் சரி, 6 மந்த் ஒரு நாள் கட்டினாலும் சரி, எப்பப்போ நீங்க எல்ஐசி பணம் கட்டுறீங்களோ அது எல்ஐசி ஏஜென்ட்டுக்கு அதாவது ஒரு பார்ட் ஆஃப் அமௌண்ட் அவங்களுக்கு ரீச் ஆகும். இது மாதிரி 10 பேர் கட்டும்போது கணப்படி பார்த்தா ஒரு ஹியூஜ் அமௌண்ட் அவங்களுக்கு மந்த்லி கிடைக்குது. இதான் ஏஜென்ட் வந்து ஃபேமிலி ரன் பண்றதா இருக்கட்டும், அவங்க ஃபேமிலி எக்யூப் ஆகிறதுக்கு எல்ஐசி ஏஜென்ட் ஆகி இந்த விஷயங்கள்லாம் கிடைக்கிறதாலதான் பண்றாங்கன்றத அண்ணன் நம்ம தெளிவா சொல்லிக்கிறாங்க. இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, எல்ஐசி ஏஜென்ட் நம்ம வந்துட்டு ஒரு 4 பேரை பார்க்கணும் போகும்போது இதுல சோர்வு அடைஞ்சிடக்கூடாது. ஆமா, கண்டிப்பா. ஏன்னா எல்லாருமே வந்துட்டு எல்ஐசி போட்டுவாங்க அப்படின்னு. அப்படி எல்ஐசி கட்டுறதுங்கிறது எல்ஐசி போடணும்னு நம்மளுடைய கடமை அப்படின்னு நினைச்சிட்டோம்னா ஏஜென்ட் தேவையில்லை. அப்ப நம்ம வந்துட்டு நம்மளுடைய பாதுகாப்பு முக்கியம், நம்மளுக்கு அப்புறம் நம்ம குடும்பத்தோட பாதுகாப்பு முக்கியம். சோ நம்ம இருக்கும்போதும் பாதுகாப்பு, நம்ம இல்லாத போதும் பாதுகாப்பு அப்படிங்கிறது அந்த எதிர்கால நலன் கதை பண்ணக்கூடியது. சோ நம்ம டைரக்டா நம்ம போய் எல்ஐசி நம்ம பாடணும்னா நம்ம எல்ஐசி ஆபீஸ் போறோம், நம்ம அதுல போய் கட்டிடுறோம் வச்சுக்கிறோம். நம்ம வந்துட்டு ஏஜென்டே தேவையில்லைன்னா இது பிரச்சனை இல்லை. ஆனா அப்படியான மனநிலையா இருக்குது நம்மள்கிட்ட இப்போதைக்கு இல்லை, எப்போதுமே இருக்காது. அப்ப இதை வந்துட்டு மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்க வேண்டிய ஒரு அட்வர்டைஸ்மெண்டா தான் ஏஜென்ட் போக வேண்டியது. அப்போ இதை பத்தி சொல்ல வேண்டியிருக்குது. பலர் என்ன நினைக்கிறாங்கன்னா, கடந்த காலங்கள்லாம் பாத்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு நான் சின்ன பிள்ளை நினைச்சு பாத்திருக்கேன். சிலர் சொல்லுவாங்க, ஏன்னா நான் செத்ததுக்கு அப்புறம் கிடைக்கிறதுக்கு எதுக்குடா அப்படின்னு சொல்லுவாங்க.
அப்ப அந்த மாதிரி எல்லாம் இன்னைக்கு இல்ல. இன்னைக்கு எல்ஐசி ஏன்னா பிரைவேட்டே ஏகப்பட்ட எல்ஐசி அதாவது இன்சூரன்ஸ் மெத்தட் இருக்குது. அப்ப எல்ஐசி அதுக்கு தகுந்த மாதிரி போட்டிகள் நிறைந்த உலகத்துல சோ ஆனா சேஃப்டி பிரைவேட்ங்கிறது என்னங்கிறது சொல்ல முடியாது. ஆனா இதுல போட்டி அந்த போட்டிய பப்ளிக் செக்டரும் வந்துட்டு அந்த போட்டிக்குள்ள போக வேண்டியிருக்கும் போது அப்ப பலவித பாலிசி மெத்தடு ஒரு அதாவது பென்ஷன் பாலிசியா இருக்கட்டும், குழந்தைகள் படிப்பு சார்ந்த பாலிசியா இருக்கட்டும், மகளிர்கள் பெண்களுக்கான அவங்களுடைய தேவைக்கான பாலிசியா இருக்கட்டும். சோ இப்படி பல விதமான பாலிசிகள் வந்துட்டு இங்க இருக்குது. அதுல எந்த பாலிசி நமக்கு சரியான சூட்டபுளா இருக்குமோ அந்த பாலிசிக்குள்ள இதுல என்னன்னா ஒரே பாலிசிக்குள்ள எல்லா பெனிஃபிட்டும் அடையிற மாதிரியான பாலிசிகளும் இதுல இருக்குது. சோ நம்ம ஒவ்வொரு பாலிசி இதுல இந்த பாலிசி இப்படி இருக்கு இந்த பாலிசிலாம் இதெல்லாம் நம்ம பேசுறோம்னா அது தொடர்பா வந்துட்டு ஒவ்வொரு பாலிசிலையும் என்னென்ன பெனிஃபிட் இருக்குன்னா நம்ம பதிவு பண்ணிருக்கோம், நம்ம சேனல்ல நம்ம பதிவு பண்ணிருக்கிறோம், அதை பார்க்காம கூட பாத்துக்கிட்டோம். சோ அப்படி ஆகணும். வாய்ப்புகள் நிறைய இருக்குது, அதை நம்ம பயன்படுத்திக்கணும். அப்போ உங்களுக்கான இந்த எல்ஐசி மூலமா உங்களுக்கான இன்கம் ஏர்ன் பண்ணணும்னாலும் வாய்ப்பு இருக்குது. அதே நேரத்துல ஒரு நம்ம இருக்கும் போதே நமக்கு மாதம் வருடத்துக்கு வந்துட்டு ஒருத்தர் நீங்க பென்ஷனுக்காக போயிருங்க இல்லையா, கவர்மெண்ட் செக்டருக்கு தான் பென்ஷன், அதுவும் இல்லாம வந்து இப்ப டேபன் டுவெல்த் இப்ப தமிழ்நாடு அரசு வந்துட்டு பென்ஷன் திட்டம் கொண்டு வந்துட்டாங்க. சோ அந்த பென்ஷன் திட்டம் சாதாரண நமக்கு கிடைக்காதா அப்படின்னு இயங்கக்கூடியவங்களுக்கு சோ அந்த வாய்ப்பை எல்ஐசி ஏற்படுத்தியே கொடுக்குறாங்க. இப்படி எல்லா வகையிலையுமே. இன்னொன்னு பாருங்க, இப்ப குழந்தைகள்லாம் வந்துட்டு பொதுவா நம்மளுடைய எண்ணம் என்ன, நம்ம பிள்ளைகளுக்காக தான் நம்ம வந்து ஓடிக்கிட்டு இருக்கோம். அப்ப அந்த பிள்ளைகளோட எதிர்காலம் அவர்களுக்கு வந்துட்டு நம்ம சொத்தை சேர்த்து வைக்கிறோமோ இல்லையோ கல்வியை சேர்த்து கொடுத்து வைக்கிறோம். அப்ப அந்த கல்வியை கொடுக்கும்போது இப்ப ஹையர் ஸ்டடி படிக்க போகும்போது அவர்களுக்கு வந்துட்டு எஜுகேஷன் லோன் அதுன்னு அலையும் போது ஒரு நம்ம படிக்க வைக்க நினைக்கக்கூடிய ஒரு விடயத்தை படிக்க வைக்க முடியாம அதுக்கு கீழே எதையோ ஒண்ணு படிச்சா போதுங்கிற மனநிலை வந்துருது இல்லையா. அப்ப அத எப்படி இந்த பணம் தான் வந்துட்டு அதை நிர்ணயிக்குது. அப்ப இப்பவே நம்ம குழந்தைக்கு என்ன பண்ணலாம், அதுக்கான எல்ஐசி நீங்க போட்டு வச்சீங்கன்னா அதுக்குன்னு பாலிசி ஜீவன் தரம் பாலிசி இருக்குது. சோ அந்த பாலிசியில போட்டு வச்சீங்கன்னா சோ உங்களுக்கு அந்த 19வது வயசுலயே உங்களுக்கு அதாவது அந்த 19வது வயசுக்குள்ளேயே உங்களுக்கான அனைத்து அந்த பாலிசி மூலமா அந்த ஹையர் ஸ்டடி படிக்கக்கூடிய அந்த காலகட்டத்துல இந்த 17 to 19 அதுக்கப்புறம் ஹையர் ஸ்டடி அப்போ உங்களுக்கு அந்த அமௌண்ட்டை எடுத்து நீங்க படிக்க வச்சிடலாம், உங்க அக்கௌண்ட்டுக்கு ஈஸியா வந்துடும். அப்போ அதை ஒரு 5 வருடத்துக்கு வந்துட்டு அதை வந்துட்டு பிரிச்சு கொடுக்குறாங்க. 6வது வருடத்துல மொத்தமா மெச்சூரிட்டி அமௌண்ட் மொத்தமா கொடுக்குறாங்க. சோ அப்படியாக அந்த எல்ஐசில வாய்ப்பு கொடுக்குறாங்க பாருங்க. அப்ப அந்த நேரத்துல உள்ள பண கஷ்டத்தை அது கொஞ்சம் நமக்கு வந்துட்டு அந்த என்ட்ரன்ஸ் கட்டுறதுக்காக உங்களுக்கு அமைஞ்சிருது இல்லையா. இப்படி அந்த 12 வயசுக்குள்ளதான் நீங்க அந்த 12 வருஷம் தான் நீங்க கட்ட போறீங்க. சோ இப்படியான வாய்ப்புகள் நிறைய இருக்குது அப்படிங்கறதுதான். இன்னொரு விஷயம் முக்கியமான கேள்வின்னா, இப்ப ஒரு பர்சனை வச்சு எல்ஐசி நம்ம ஃபர்ஸ்ட் உள்ள என்ட்ராயிரும். சப்போஸ் இந்த பர்சன் வந்து இறந்துடுறாங்க இல்லை எங்கேயும் வெளியே போய் ஆள் இல்லை அப்படின்னா நம்ம மெச்சூரிட்டி ஆகும்போது அதை எப்படி நம்ம கிளைம் பண்ணலாம்? அது வந்து அவர் தான் வச்சு கிளைம் பண்ணுவோமா இல்லை வேற வச்சு கிளைம் பண்ணி அமௌண்ட் வாங்கலாம்? அதாவது ஏஜென்ட் ஒருத்தருக்கு நான் போட்டிருக்கேன், பட் வந்துட்டு இப்ப நான் மெச்சூரிட்டி முடிஞ்சிருச்சு, இப்ப அதை நான் எப்படி வந்துட்டு கிளைம் பண்றது? ஏன்னா அவர் இல்ல அவரை வந்து நான் தொடர்பு கொள்ள முடியாத இடத்துல இருக்கிறாரு, நான் என்ன பண்றது அப்படின்ட்டு. இன்னைக்கு எல்லாமே சுலபம் தான். அக்கௌண்ட் நம்பர் நீங்க கொடுத்துட்டீங்கன்னா அவங்க வந்துட்டு உங்களுக்கு மெச்சூரிட்டி வரும்போதே எல்ஐசில இருந்து உங்களுக்கான மெசேஜ் வந்துடும், ஒரு போன் காலும் வந்துடும். ஸோ உங்களுடைய பேன் கார்டு அக்கௌண்ட் நம்பர் பேங்க் பாஸ் அக்கௌண்ட் ஸோ இதை கொண்டாந்து கொடுக்க சொல்லிடுவாங்க. நீங்க அதை போய் நீங்க எல்ஐசி ஆஃபீஸ்ல என்ட்ரி பண்ணிட்டீங்கன்னு வச்சுங்களேன், ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகுனா மெச்சூரிட்டி முடிஞ்ச உடனே ஆட்டோமேட்டிக்கா உங்க அக்கௌண்ட்டுக்கு ஏறிடும். ரைட்டுங்களா? ஒருவேளை எப்ப ஏஜென்ட் தேவைப்படுவாரு அப்படிங்கிறதுக்கு இடையிலேயே வந்துட்டு நான் வந்துட்டு க்ளோஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லும் போது, ஏன்னா என்னன்னா உங்களுக்கு மெச்சூரிட்டி டேட் ஏற்கனவே நீங்க ப்ராமிஸ் பண்ணி தான் உங்களை வந்து உள்ள கொண்டு வந்திருக்காங்க. அப்ப அந்த காசை வந்துட்டு அவங்களுக்கு எந்த கஷ்டமும் இல்லாம திருப்பி கொடுக்க வேண்டியது எல்ஐசியோட கடமை. அதனால என்ன பண்ணிடுறாங்க, உங்களுடைய அக்கௌண்ட் புக்கை மட்டும் கொண்டாந்து கொடுங்க, சோ அதுல நாங்க ஏற்றி விட முடியும், ஈஸியா சுலபமா முடிஞ்சு. இதை யாரும் நீங்க எதிர்பார்க்க வேண்டியது. ஆனா இடையிலேயே நீங்க க்ளோஸ் பண்ணணும்னா அப்ப ஏஜென்ட் தேவைப்படுவார். அப்பதான் இவர் தொடர்பு வெளியில இருக்காரு அப்படின்னா கவலையே வேண்டியதில்லை. என்ன போல ஏஜென்ட்கள் பல பேர் இருக்காங்க இல்லையா, ஆமா, அவர்கள் மூலமாக அவர்களே வந்துட்டு இந்த நபர் தான் இவர் தான் அந்த அந்த பாலிசிதாரர் இவர் தான் சொல்லிட்டு ஒரு உறுதிமொழி கொடுக்கறது, அந்த நபரே கையெழுத்து போட்டு அவங்களே சீல் வச்சு கொடுத்து அவங்களுக்கான வாங்கி கொடுத்தாங்க. முக்கியமான விஷயம் என்னன்னா,
எல்ஐசி ஏஜென்ட்டை பத்தி பேசிட்டு இருக்கிறோம். எல்லாருமே எஜுகேட்டரை படிச்சுட்டு இருக்காங்க, ஒரு சிலர் படிக்காம இருக்காங்க. ஆனா வேலை வாய்ப்பு கிடைக்கிறன்றது பிரைவேட்ல கிடைக்காது, கவர்மெண்ட் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமா, ஒரு காம்படிஷன் அதிகமா இருக்கு நேரத்துல. நம்ம இது தொழிலாவே முழு நேர வேலையா எல்ஐசி ஏஜென்ட்டா சேரலாமா சேரக்கூடாதா? நல்லா தாராளமா பண்ணலாம். ஓகே, தாராளமா பண்ணலாம். பேச்சு திறமை தான் இல்லை. இதுல பேச்சு திறமை இருந்தாலே வேலை வாய்ப்பா முழு நேரம் வேலை வாய்ப்பா நம்ம செய்யலாம். நம்ம முழு நேரம் வேலை வாய்ப்பா இதை நம்ம பண்ணும்போது கண்டிப்பா வந்து நம்ம குடும்பமும் நல்ல செட்டில் ஆயிடலாம். அந்த அளவுக்கு ஒரு திருப்தியான ஒரு பணியாகவும் இது அமையும். ஓகே, சந்தோஷம் இருக்கு. இதுல வந்து முக்கியமான விஷயம் 10th குவாலிஃபிகேஷன் இருந்தாலே நம்ம எல்ஐசி ஏஜென்ட்டா போலான்றத நீங்க பதிவு பண்ணிருக்கீங்க. எந்தெந்த டயத்துல ஷெட்யூல் போட்டு எக்ஸாம் பண்றதை பத்தி நம்ம நெக்ஸ்ட் பதிவுல நம்ம விரிவா பேசுவோம். கண்டிப்பா எல்ஐசி ஏஜென்ட் ஆவறதுக்கு பத்தி பேசுறோம், என்ன குவாலிஃபிகேஷன் பேசிட்டோம், என்ன ஷெட்யூல் போட்டிருக்காங்க அப்படின்றத பத்தி நெக்ஸ்ட் பதிவுல நம்ம பார்ப்போம். அது மட்டும் இல்லாம முக்கியமா இப்ப நிறைய எல்ஐசி ஃபார்ம்ஸ் இருக்குன்னு வச்சுக்கிறேன். அதுல எது முக்கியமான ரொம்ப சிம்பிளா ஒவ்வொரு மனுஷனுக்கும் சாதாரண மனுஷனுக்கும் சேரக்கூடிய எல்ஐசி பத்தி நம்ம அடுத்த பதிவுல விரிவா பார்ப்போம். கண்டிப்பா. இப்ப இந்த எல்ஐசி சார்ந்த தகவல், இன்னொன்னு சமூகம் சார்ந்த, ஆர்டிஐ சார்ந்த, அரசியல், இதெல்லாம் நீங்க பார்க்கணும் அப்படின்னா நம்ம அதே போல வந்துட்டு சிலர் வந்துட்டு எஜுகேஷன், கல்வி சார்ந்து, வேலை வாய்ப்பு சார்ந்தெல்லாம் இருக்கு இல்லையா? ஸோ இது டிஆர்பி சார்ந்த தகவல். ஸோ இந்த தகவல்லாம் நீங்க தெரிந்து கொள்ளணும் அப்படின்னா விழித்துளிங்கிற ஒரு சேனல் இருக்குது. ஸோ இந்த 2 சேனலையும் நீங்க வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். முக்கியமா நமக்கும் நம்ம சேனல்ல ஆர்டிஐ பத்தியா இருக்கட்டும், இல்ல முக்கியமா வேலை வாய்ப்பு சம்பந்தமா ஏதாவது இருக்கட்டும், அண்ணோட சேனல்ல நீங்க ஃபாலோ பண்ணலாம். அண்ணோட சேனல்ல என்னோட டிஸ்கிரிப்ஷன்ல நான் போட்டு வச்சிடறேன், நீங்க பார்த்து ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அண்ணன் வந்து நம்மளோட டைம் ஸ்பெண்ட் பண்ணி எல்ஐசி ஏஜென்ட்டை பத்தியான விரிவான விஷயத்தை கொடுத்ததுக்காக அவரோட அண்ணன் அனுபவத்தை ஷேர் பண்ணனால ரொம்ப நன்றி. இது கண்டிப்பா எங்களுடைய மக்களுக்கு கண்டிப்பா சேரும்ன்றதை கண்டிப்பா